ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி சுட சுட மொறு மெதுவடை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைக்கு ஒரு கப்பு உளுந்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். 2 மணி நேரம் உளுந்தை ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இப்போ நான் ஊருக்கு போகும்போது மாமியார் வீட்டில் உளுந்தை ஆட்டுக்கல்ல அரைச்சி தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் மெதுவடை சுட்டு எடுத்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கிரைண்டர் இருந்தால் கூட கிரைண்டரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்கும் போது தண்ணி விட்டுரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து சுட்டோம்னா மொறுன்னு வரும். இப்போ கொஞ்சமாக நல்லா மாவு அரைஞ்ச பிறகு முக்கால் பதத்துக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அரைங்க. மாவு நல்லா பூத்து வர்ற அளவுக்கு அரைங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு பூத்து வந்திருக்குது. இப்போ வடைக்கு ரெடி பண்ணிடலாம். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பீஸ் போட்டு பாருங்கள். மறுபடியும் எல்லா வடையும் போட்டுடலாம். இப்போ ரவுண்டாக ஒரு பால் சைஸுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கட்டை விரலால் ஹோல்ட் பண்ணி ஒன்று ஒன்றா போடுங்க. வடை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு முதல் ரவுண்டுக்கு அரை பாகம் வெந்தாலே போதும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அந்த வடையை மறுபடியும் எண்ணெயில் போட்டு எடுங்க. அப்போ வடையில் எண்ணெய் உறிஞ்சாமல் வரும் நமக்கு. இது ஒரு சிம்பிள் டிப்ஸு தான். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ வடை கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த கிறிஸ்பியான சூடான மொறு மெதுவடையை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.